our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மினி டைலரிங் ஷாப்ல டே 7 எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்தவுட் லைனிங்ல ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ரெகுலரா வித்தவுட் லைனிங்ல இது பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே, அதுக்கு ரீசன் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ள இருக்குது. வாங்க நம்ம வந்து சீக்கிரமா இந்த பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, பட்டன் பீஸு, இன்னும் வந்து கழுத்து பீஸ் கூட வந்து எல்லாமே டோட்டலாக வெட்டியாச்சு. எப்போதுமே வந்து கிராஃப்ட் பீஸ் வந்து வேறு கிளாத்து தானே கொடுப்பேன். எனக்கு கிராஃப்ட் பீஸ்க்கு துணி எச்சாவே இருந்துச்சு. பரவாயில்ல, எப்போதுமே வந்து கிராஃப்ட் பட்டிக்கு வந்து நான் துணி வந்து வேறு கிளாத்து தான் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இல்லைன்னா நான் வந்து வேற ஒரு கிளாத் எடுத்து கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணணும். நாம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் விட்டு வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எச்சா துணி தேவைப்படுங்கிறனால தான் இந்த மாதிரியான விட்டு துணியெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்து வச்சிருவேன். சம்டைம்ஸ் இந்த கிளாத்துக்கு கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒட்டு கொடுக்கறதுக்கு இல்லை உள்ளே கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த பட்டிக்கெல்லாம் பின்புறம் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி இந்த விட்டு துணியை பத்திரமா எடுத்து வச்சுப்பேன். நீங்களும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? தூக்கி போட்டாருங்க. அதுவும் முக்கியமாக ஸ்டிச்சிங் முடிக்கிற வரையும் மாதிரி இது வந்து தூக்கி போடாமல் வச்சுக்கணும். எந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒட்டு கொடுக்க துணி வேணுங்கிறது நமக்கு வந்து சொல்ல முடியாது. அதனால ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து கையை வந்து மடிச்சாச்சு. கை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டும் இதை மாதிரி நம்ம வந்து கிராஸ் குறித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணாமையும் இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டி வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸில் வந்து பின்னுக்கு வந்து நம்ம பட்டி அடிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ பேக்லேயும் வந்து நம்ம மடிச்சு அடிச்சாச்சு. இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கை அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு பகுதியை வந்து பிடிச்சி தச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. பின்னுக்கு வந்து 2 டாட் அடிச்சுட்டா நம்மளோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி. ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, பபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.